Good morning, students. Today we are going to learn about applied number theory in ATM. Algorithmic number theory has been employed to design computers, both hardware, software systems, coding, cryptography, and information security, especially network communication security. Leonard Eugen Dixon, 1874 to 1954, one of the key figure of 20th century mathematician, particularly number theory, was born in Independence, Iowa, a descendant of one William Dixon who had migrated from Northern Ireland to Londonderry, New Hampshire in 18th century. நம்பர் தியரி எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோன்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரில் கோடிங் எழுதுறதுக்கு, கிரிப்டோகிராஃபி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, நெட்வொர்க் கம்யூனிகேஷன் செக்யூரிட்டி இங்கெல்லாம் நம்ம அந்த நம்பர் தியரி யூஸ் பண்ணுறோம். கிரிப்டோகிராஃபின்னு சொல்லும்போது அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை யூஸர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டை வேறு யாரும் கண்டுபிடிக்க முடியாத சிப்பர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறத கிரிப்டோகிராஃபின்னு சொல்கிறோம். இங்கேயும் அந்த நம்பர் தியரி அப்ளை பண்ணுறோம். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லேயும் நம்பர் தியரி அப்ளை பண்ணுறோம். கோடிங் எழுதும்போதும் நம்பர் தியரி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, நெட்வொர்க் கம்யூனிகேஷன் செக்யூரிட்டி இந்த இடங்கள்லாம் நம்பர் தியரி அப்ளை பண்ணுறாங்க. 1874 1994 மேத்தமெட்டிக்ஸில் குறிப்பாக நம்பர் தியரியில் ரொம்ப முக்கியமான ஆளுன்னு யாருன்னா லெனார்ட் யூகன் டிக்சன். இவர் இண்டிபெண்டன்ஸ் ஐவான்ற இடத்துல பிறந்திருக்காரு. இவரும் வில்லியம் டிக்சன்ன்றவரும் அந்த கணிதத்துறையில் இறந்த பிறகும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். இதில் வில்லியம் டிக்சன்ன்றவர் நார்த் அயர்லாண்ட்லேருந்து லாண்டரிக்கு மைக்ரேட் பண்ணார். Dixon obtained his PhD in 1896 from University of Chicago, the first PhD awarded in mathematics by the institutions. Dixon wrote about 250 papers and 18 books, including the theory volumes, 1600 pages history of the theory of number. The most famous English mathematician G.H. Harts, 1874 to 1947, in his apology stated that if the theory of number could be employed for a particular and practical and honorable purpose, and if they would be turned directly to the furtherance of happiness or relief. டிக்சன் 1896 அவரோட பிஹெச்டி மேத்தமெட்டிக்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோவில் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கார். அவர் தான் அந்த இன்ஸ்டியூஷன்லேயே முதலாக மேக்ஸில் பிஹெச்டி பண்ணவர். அதே மாதிரி டிக்சன் 250 பேப்பர்ஸும் 18 புக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த தியரி ஆஃப் நம்பர்ன்ற அந்த பேரில் 1600 பக்கங்களுக்குள்ள வால்யூம் புக்கும் போட்டிருக்காரு. அந்த 1874 1947 காலகட்டங்களில் இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியனாக இருந்தவர் ஜிஹெச் ஹார்ட்ஸ். ஜிஹெச் ஹார்ட்ன்றவர் அவருடைய மன்னிப்பு கடிதத்தில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அந்த நம்பர் தியரி ஒரு ஆளை நேர்மையான பதவிக்கும் அல்லது நேர்மையான பதவிக்கு அவங்கள உட்கார வைக்கும், அவங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்குதான்றதையும் ஃப்ரம் சஃபரிங்ஸ் ஆஸ் அ சைக்காலஜி அண்ட் ஈவன் கெமிஸ்ட் கேன் தென் சக்ஸஸ்ஃபுல்லி surely neither gods nor any other mathematician would have been so foolish as to decry or reject such application.
ஹார்ட்ஸ் அவருடைய மன்னிப்பு கடிதத்தில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, நம்பர் தியரி வந்து ஒருத்தரை வந்து நாணயமான நல்ல பதவியில் உட்கார வைக்குதா, உட்கார வச்சு அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குதா, மக்களுடைய துயரங்களை தீ தீ துயரங்களுக்கு தீர்வு காணுதா. அப்படி தீர்வு காணுதுன்னா அந்த சைக்காலஜிஸ்ட், கெமிஸ்ட், இவங்கெல்லாம் மேத்தமெட்டிஷியன்ஸ் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் வந்து மக்களை ஏமாத்துறது முட்டாள்தனம், வேஸ்ட்டுன்னு சொன்னதுக்கான மன்னிப்பு கேட்குறேன்னு அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருந்தார். Glossary of terms. Cryptography, the practice of creating and understanding code that keeps information secret. Descendant, a person who is related to you and who lives after you. Emigrate, leaving a country permanently and go to live into another country. Decryption முதலே பார்த்தோம். சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான கோடை தான் டீக்ரிப்ஷன் சொல்கிறோம். டிசெண்டன்ட் வந்து இறந்த பிறகும் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கவங்கள டிசெண்டன்ட் சொல்கிறோம். எமிக்ரேட் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நிரந்தரமாக குடிபெயர்றத எமிக்ரேட். ஃபர்தரன்ஸ், த ப்ராசஸ் ஆஃப் ஹெல்பிங் சம்திங் டு டெவலப் ஆர் ஃபார் மேக்கிங் ப்ராக்ரஸ். Decry, to criticize something as bad without value or unnecessary. Furtherance ப்ராக்ரஸ், மேலும் இந்த டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சி. அடுத்து டீக்ரை, ஒருத்தரை தவறாக சித்தரிக்கிறது அல்லது வேல்யூ இல்லாத தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறத டீக்ரைன்னு சொல்கிறோம். Task 1. Which of this sentence from the text are true, which are false? William Dixon was the descendant of Leonard Eugen Dixon. Answer is true. G.H. Harts wrote the history of the theory of number. False. G.H. Harts was of the view that the theory of number could not be employed for any practical and honorable purpose. False. வில்லியம் டிக்சனும் லெனார்ட் டிக்சனும் ரெண்டு பேருமே அந்த இறந்த பிறகும் வாழ்ந்துட்டு இருக்க ஆட்கள் தானான்னு கேட்டிருக்கு. ஆமாம், அது ட்ரூ தான். அடுத்த ஜிஹெச் ஹார்ட்ஸ்ன்றவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் த தியரி நம்பர்ன்ற புக்கை எழுதினாரான்னு கேட்டிருக்கு. இல்லை, எழுதினவர் வந்து டிக்சன். அதனால் ஆன்சர் ஃபால்ஸ். ஜிஹெச் ஹார்ட்ஸோடைய வியூ படி இந்த நம்பர் தியரி வந்து ஒரு ஆளை அந்த கௌரவமான பதவியில் உட்கார வைக்காதுன்னு அவர் நினச்சிருந்தார். ஆனால் அவர் அப்பாலஜி லெட்டரில் இதுக்கு தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் ஃபால்ஸ். William Dixon, one of the most productive of all mathematicians belonging to 18th century. Answer is true. Gauss said that the human suffering can be relieved through psychology and even chemistry. True. William Dixon 18th century மேத்தமெட்டிஷியன்ஸ் தானான்னு கேட்டிருக்கு. ஆன்சர் ட்ரூ. காட்ஸோட தியரி படி மனிதர்களுடைய கஷ்டங்களை சைக்காலஜி மூலமாகவும் கெமிஸ்ட்ரி மூலமாகவும் தீர்க்க முடியும்னு சொல்லியிருக்கு. ஆன்சர் ட்ரூ. எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் த அட்வான்டேஜ் அண்ட் disadvantage of ATM, automated teller machine, when compared to the teller in bank. Advantages and disadvantages of ATM. Advantages of ATM: provide convenience to customer, offers 24/7 service, reduce bank workload, access to bank account from anywhere. Disadvantages of ATM: charges free, limitations on cash withdrawal, possibilities of fraudulent.
Compared to the teller in a bank, bank have human teller who fulfill your request. ATM on other hand are automatic teller that process your request within second. Even if you are in rush to get cash, an ATM will help you make transaction quickly. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏடிஎம் ஏடிஎம் வந்து கஸ்டமர்ஸுக்கு 24 வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரமும் சேவை செய்கிறதுனால அவங்க எப்போ வேணாலும் அந்த பண பரிவர்த்தனைகள் வந்து செஞ்சுக்க முடியும். இதை ஏடிஎம் இருக்கிறதுனால பேங்க்கில் வேலை பார்க்குற எம்ப்ளாயியோட ஒர்க் லோடு வந்து குறையுது. எந்த மிஷின்லேருந்து எப்போ வேணாலும் அவங்க கஸ்டமர்ஸ் வந்து அக்கௌண்ட்டில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏடிஎம் சொல்லும்போது ஏடிஎம்மில் நம்ம ஒவ்வொரு தடவையும் பணம் எடுக்கும்போது 4 அல்லது 5 ஒரே பேங்க்கில் தவிர மற்ற பேங்க்குலேருந்து நம்ம அமௌண்ட் எடுக்கும்போது சார்ஜ் பிடிப்பாங்க. இங்கே வந்து ஏடிஎம் மூலமாக காசு எடுக்கும்போது லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஏடிஎம் மூலமாக ஃப்ராட் தனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்பேர் டு டெல்லர் இன் எ பேங்க்கில் நம்ம போகும்போது அந்த ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல, இல்லை பணம் எடுக்க முடியல அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது அவங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. ஏடிஎம்மில் அதுவே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வித்தின் செகண்டில் பண்ணிடும். இங்கே ஏடிஎம் இருக்கிறதுனால பேங்க்கில் போய் காவல் காத்திருந்து பணம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, சீக்கிரம் எடுத்துக்க முடியும். Read the following expert written by Ramanujam on 31st January 1913 to a mathematician named G.H. Harts in Cambridge, England. Fill the blanks in the letters with the word given below. Also discuss with your friends the style of writing used by Ramanujam. How different is it from the style adapted to draft email and letter today? Dear Sir, I beg to introduce myself to you as a clerk in the account department of the Post Trust Office at Madras on a salary of only 220 per annum. I am now about 23 year age. I have had no university education, but I have undergone the ordinary school courses. After leaving school, I have been employing the spare time at my disposal to work at mathematics. I have not trodden through the conventional regular courses which is followed in a university course, but I am strictly out a new path for myself. I have made a special investigation of divergent series in a general, and the result I get as termed by the local mathematicians as starting. Third paragraph. Very recently I came across a tract published by our styled order of infinite in page 36, of which I find a statement that no definite expression has been as yet you find for the number of prime number less than any given number. I have found an expression which is very nearly approximate to the real result, the error being negligible. I would request you to go through the enclosed paper. Fourth paragraph. Being poor, if you are convinced that there is anything of value, I would like to have my theorem published. I have not given the actual investigation nor the expression that I get, but I have indicated
the lines of which I proceed. Being inexperienced, I would very highly value and advise you give me request to be excused for the trouble I given you. I remember, dear sir, your truly S. Ramanujam. Task 4. Identify the jumbled letters and complete the sentence. இந்த டாஸ்கில் அந்த வார்த்தைகள் எங்கே மாறி கிடக்குன்றதை கண்டுபிடிச்சி அந்த வார்த்தைகளை நிரப்பணும். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து the story of the number 1729 goes back to 1918 when Indian mathematician Sir Srinivas Ramanujam lay sick in a clinical near London என்ற அந்த வார்த்தை மாறி இருக்கு. London and his friends and collaborators G.H. Hard visit him. Hard said that he had arrived in taxi number 1729 and described number unborn as rather dull one.